புதுச்சேரியில கஞ்சா போதையில ஒரு சின்ன குழந்தைய 2 பேரு பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சது மொத்த இந்தியாவுமே உலுக்கி இருக்கு. இந்த மாதிரி மது போதையில சொந்த அம்மாவை, வயசான பாட்டிய, ஏன் ஆடு மாடை கூட விட்டு வைக்காத சம்பவங்களை நம்ம எத்தனையோ பார்த்துருக்கிறோம். ஒருத்தர் போதைப் பொருளை உட்கொள்ளும் போது சரி எது தவறு எது அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய மூளையின் ஒரு பகுதியான இன்ஹிபிட் சென்டர் அப்படிங்கிற இடம் தற்காலிகமா போதை தெளிகிற வரைக்கும் செயலிழந்து போகுது. அதனாலதான் இந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனமான செயல்கள்ல ஈடுபடுறாங்க. இதனாலதாங்க இஸ்லாம் போதைய பாவங்களின் தாய் அப்படின்னு வர்ணித்து போதை தரக்கூடிய அனைத்து பொருட்களையும் தடை செய்திருக்கு. அது மட்டும் இல்லாம போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற சட்டமும் இயற்றப்பட்டிருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹாசினி அப்படிங்கிற சின்ன குழந்தைய ரேப் பண்ணி எரிச்சு சாம்பலாக்குன அந்த கொடூரனையே ஜாமீன்ல விட்டது நம்ம நீதிமன்றம். அதன் பிறகு சொந்த தாயையே கொன்னு இப்ப அவனை திரும்ப உள்ள போட்டு நம்மளோட டாக்ஸ் காசுல அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கு. இது மாதிரி குற்றங்களுக்கு இஸ்லாம் சொல்வது போல தண்டனைகள் கடுமையாக ஆகாதவரை எந்த மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியாதுங்க.